ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியான மெத்தடில் மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மெத்தடு எங்கள் ஊர் பக்கம் ரொம்பவே ஸ்பெஷலு. வேலைக்கு போகிற பெண்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு. 2 பட்டை 4 கிராம்பு தட்டி வச்சிட்ருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 ஆனியன், 2 தக்காளி கட் பண்ணி வச்சிட்ருக்கேன். குக்கரில் கறியை வேக வச்சு எடுத்து வச்சிட்ருக்கேன். இப்போ பார்க்கலாம் நம்ம ஈஸியாக எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. கொத்தமல்லி தழை, புதினா தழை க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. வேக வச்ச மட்டனில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சாதாரணமாக வீட்டுக்கு அரைக்கிற குழம்பு தூள் இருக்குது இல்லைங்களா, அந்த குழம்பு தூளே ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. அந்த கறி கூட 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி போடுங்க. குழம்பு ரொம்ப வித்தியாசமாக டேஸ்டியாக இருக்கும். கறி பத்தலைன்ற அந்த குறையும் இல்லாமல் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு 2 கிளாஸ் தண்ணி போட்டு நீங்கள் மறுபடியும் அதை ஒரு பக்கம் வேக வச்சுருங்க. இன்னொரு அடுப்பில் வாணலி போட்டு எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைனாக பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், நல்ல பதத்துக்கு வந்திருக்குது. இது கூட இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, புதினா தழை 3மே ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அதுக்குள்ளே இங்கே பார்க்கலாம், நம்ம உருளைக்கிழங்கு கறி கூட வேக வச்சோம். அது ஒரு கொதியிலே நல்லா வெந்துடும். இதை நல்லா வதக்கிட்டு அந்த வேகிற அந்த கறி கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த கொத்தமல்லி தழை கருவேப்பிலை சேர்த்து ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. அந்த பச்சை நேரம் போகாமல் லைட்டாக ஒரு வதக்கிட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு ரொம்பவே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வதக்குன அந்த வெங்காய மசாலாவை நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கலாம். உப்பு காரம் உங்கள் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், வாசனை ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இன்னொரு பக்கம் 1 கப்பு தேங்காய் எடுத்துக்கலாம். அது கூட என்னென்ன ஃப்ளேவர் ஆட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. ஜீரகம் 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், பொட்டுக்கடலை 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு இதை நல்லா ஃபைனாக மிக்சியில் நம்ம அரைச்சிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் அம்மியில் அரைச்சிக்கலாம். ஸோ இது ஈஸி வே மெத்தடு அப்படிங்கிறதுனால நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கோங்க. அரைச்சி குழம்புல கலந்துக்கலாம். கலந்துட்டு ஒரு கொதி வர மூடி வைங்க. பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுது. வாங்க சாப்பிடலாம். கறி வேக வச்ச தண்ணியை நான் சூப்பாக ரெடி பண்ணியிருக்கேன். பெப்பர் தூள், புதினா, கொத்தமல்லி தழை போட்டு இதை நம்ம சூப்பாகவும் குடிக்கலாம். இதை தாளித்து கொட்டினா ரசமாகவும் ஆட் பண்ணிக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.